Um, Again, I thank this GVN College management and head of the department, Santan Lakshmi, and the faculty members in Department of Costume Design for providing me an opportunity to deliver the lecture on Indian handloom industry and its future. Okay, so they see I'm basically textile technology person. Did my diploma in textile technology at Tyagarajar Polytechnic College in Salem. Then I did my BTech in PhD College of Technology. Then I finished my PG and doctorate in Anna University. Last 20 years I was in industry as well as education field. So all my expertise in textile and garment oriented. Okay, so it is quite different that why I've chosen this topic, Indian handloom industry and its future, because this is the topic which the young generation people has to know. We are forgetting the things, right. நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். Okay, so we having our own tradition, our own culture. பல decades வந்து people are into this handloom business, and we are forgetting everything. So what will happen later on, some other people in abroad they going to catch the things, and again நமக்கே திருப்பி அவங்க விற்க போறாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆச்சு. the previous the turmeric, மஞ்சள், the name, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டு தே பேட்டன்ட் and they made cooperate and they sell to ourselves. அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணது. ஸோ we having our own tradition, culture, ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி, அதுக்கு அதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ தேர் என்னது ஃபுட் அண்ட் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ வி ஷுட் நாட் ஃபர்கெட் தட். அண்ட் வை ஆர் சூசன் திஸ் டாபிக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நோ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆல்வேஸ் சிலபஸ்ல கரிக்குலம்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக தான் போயிட்டு இருப்பாங்க. லைக் சட்லஸ் லூம்னு சொல்லுவோம், ஆட்டோ லூம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி. பட் இது அதர் சைட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் பற்றி மோர் ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பீப்புள் எல்லாம் ட்ரெண்டி, ஃபேஷன் அந்த மாதிரி மூவ் ஆகும்போது ஹேண்ட்லூமா அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து எல்லாரோட மனசுலயே இருக்கும். ஸோ ஹேண்ட்லூம் ஹேவிங் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் இந்தியன் சினாரியோ அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக். ஸோ அனதர் 1.5 hours யூ கோயிங் டு சி வாட் ஆர் த திங்ஸ் ஐம் கோயிங் டிஸ்கஸ்ங்கிறது பார்க்கலாம். ஸோ என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கீப் இன் மைண்ட். ஸோ நம்ம லெக்சர் முடிச்ச உடனே டைம் இருக்கும். ஸோ அப்போ வந்து put up in the chat box, we can discuss the doubt clarification section. Okay, so என்னென்ன பார்க்க போறோம், what are the topics I'm going to cover. History of handloom, நம்ம இந்தியன் ஹிஸ்டரி, ஹேண்ட்லூம் எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு, ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இப்போ ப்ரெசென்ட்டா ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அண்ட் ஸ்வாட் ஆஃப் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி. ஸ்வாட்ங்கிறது ஸ்ட்ரென்த் என்ன, டபிள்யூ வீக்னஸ் என்ன, ஓ ஆப்போசிட் என்ன, டி த்ரெட் பயம். ஓகே, சரி இதெல்லாம் எப்படி இருக்கு நம்ம ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரியில. ஹேண்ட்லூம் கிளஸ்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியா ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, அது நீங்க அதை பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ நம்ம இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வில் பி எக்ஸைட்டட் அண்ட் வி ஆர் நாட் எக்ஸ்ப்ளோரிங் தட்ங்கிறது தெரியும். ஓகே, அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஓகே, நம்ம ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்லூம்ல இருந்து இப்போ ரீசெண்ட் ஹேண்ட்லூம் வரைக்கும் எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். And handloom startups and what are the various schemes government is offering for handlooms. So this is what my presentation in the 1 hour la vandu idha vandu brief ah na eduthu poren with some videos and pictures we can discuss. See, history of handloom. ஸ்லைட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கும் சேஞ்ச் ஆகுதா, அந்த அந்த இது கரெக்டா சிங்க்ரனைஸ் ஆகுதா? இப்போ நான் ஸ்லைட் சேஞ்ச் ஆகிட்டு ஏதாவது பேசும்போது உங்களுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கும்ல அதுல? எஸ் சார், எஸ் சார், கரெக்ட். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து இன்னைக்கு நேரத்துக்கு வந்தது இல்லை. பிஃபோர் 5000 years முன்னாடியே தேர் ஆர் லாட் ஆஃப் எவிடன்ஸ் தட் we are well versed in what yarn making, fiber making and fabric making எல்லாம் 5000 years முன்னாடியே வந்து நிறைய அத்தாச்சி சாட்சி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியா have the tradition more than 500 years. Okay, so அப்பயே வந்து people are made some muslin cloth or type of cloth and exported to Egypt அந்த மாதிரி. ஓகே, வேதிக் பீரியட்லயும் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் எவிடன்ஸ். ஓகே, அங்கே வந்து பருத்தி அப்படின்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம், சில்க் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் அனிமல் ஃபைபர்ஸ், நிறைய அனிமல் ஃபைபர்ஸ் எல்லாம் அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இன் 2nd century அதாவது லேட்டஸ்டா பிசியில் பார்த்தீங்கன்னா பீப்புள்
ஆர் மோர் அபவுட் சில்க் அண்ட் காட்டன். இதை தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். காட்டனை வந்து கல்டிவேட் பண்ணி அதுல இருந்து யான் எடுத்து அதுல இருந்து ஃபேப்ரிக் பண்ணி பீப்புள் வேர். அண்ட் சில்க் ஆல்சோ சைட் பை சைடு வந்து ஹேவிங் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் அந்த செகண்ட் சென்ச்சுரியில. ஓகே, அப்ப ஸ்லோவா என்னாச்சு, இங்க 17th சென்ச்சுரியில பாத்தீங்கன்னா பிஆர்ங்கிறது பிரிட்டிஷ் ரூல். ஓகே, இந்த பிரிட்டிஷ்காரங்க உள்ளார வந்ததுக்கு ரீசனே வந்து ஒன்லி மேஜர் ரீசன் வந்து என்னன்னா, அங்க பிரிட்டிஷ் அங்க யூரோப்ல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த பேக்கிங் பண்றதுக்கு வந்து தே நீட் மெட்டீரியல். ஓகே, அந்த பேக்கிங் மெட்டீரியல் என்னன்னா, தே ஃபவுண்ட் தட் இந்தியாவில் ஜூட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெஸ்ட் பேக்கிங் மெட்டீரியல் தட் டே. ஸோ அந்த எனார்மஸா ஜூட் அங்கே இருக்கிறதுனால அங்கே அங்கே அதை வந்து யானா கன்வெர்ட் பண்ணி ஃபேப்ரிக்கா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அந்த ப்ரொவிஷன் அண்ட் அது அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஜூட்டை. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ்க்காக கேம் இன்டு திஸ் என்னது ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு உள்ள இருந்தாங்க. எங்கே இறங்கினாங்க? கல்கட்டால இறங்கினாங்க. கல்கட்டால இறங்கிட்டு அது வியாபாரத்துக்கு கொண்டாங்க. ஸ்லோலி தே ஹேவ் கேப்சர்ட் தி என்டையர் இந்தியா. ஸோ அவங்க வந்த நோக்கமே வந்து கோல்டன் ஃபைபர். ஜூட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபைபர். அந்த கோல்டன் ஃபைபருக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால திஸ் பீப்புள் கேம் டு இந்தியா. ஸோ அங்கேருந்து தான் மாடர்ன் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிஃபோர் தட் ஹேண்ட்லூம் இருந்தது, அந்த கையில சக்கரா யூஸ் பண்ணி ஸ்பின்னிங் பண்றது எல்லாமே இருந்தது. பட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மாடர்னா வந்து மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணது வந்து அந்த டைம்ல தான். எப்பன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க உள்ளார வந்த பின்னாடி தான் இந்த மில் செட்டப், லார்ஜ் மிஷின், அது வரைக்கும் கையில பண்ணிட்டு இருந்தாங்க, மெக்கானிக்ஸ்டா போனது எல்லாமே அங்கே ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் என்ன சொல்றது வீவர்ஸ், அதாவது என்ன சொல்றது ஹேண்ட்லூம் நம்ம இந்தியாவில தான் இருந்தது. ஹேண்ட்லூம் வந்து 80% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா 80% வந்து இந்தியாவில தான் அந்த ஹேண்ட்லூம் வருது. ஓகே, திஸ் இஸ் த என்னது 5000 இயர்ஸ் முன்னாடி இருந்து இந்த லாஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா we are growing and we have rich in cotton and silk and wool fiber, and we have our own handloom traditional setup. And the British வந்த பின்னாடி the era is changed. So ஃபுல்லா வந்து மெக்கனைஸ்டா போயிட்டோம். ஸோ அதனால ஹேண்ட்லூம் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் த சினாரியோ. ஓகே, ஸோ பிரசன்ட் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இப்போ இந்த ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி இன் பர்டிகுலர் இந்தியாவில இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிச்னஸ் அண்ட் டைவர்சிட்டி. ஓகே, ரிச்னஸ்ன்னு எதை மீன் பண்றோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு நேற்று பண்ணல, என்ன சொல்றது பரம்பரை தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே, வாழையா பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்பில்ட் அவங்க ரத்தத்திலேயே நாடி நரம்புல எல்லாம் வந்து இந்த ஸ்கில் எல்லாம் ஊறி போயிருக்கும். ஸோ அந்த ரிச்னஸ், ஓகே, நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு ப்ராடக்ட். ஓகே, அங்க இருக்கிற ஆளுங்க அதுல ஸ்கில்டா இருப்பாங்க. ஸோ அதுதான் ரிச்னஸ் அண்ட் டைவர்சிட்டி. ஓகே, ஆந்திரா போனீங்கன்னா அங்க வேற மாதிரி சாரி பார்க்கலாம், கர்நாடகா போனீங்கன்னா அங்க வேற மாதிரி சாரி பார்க்கலாம், தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ல டிஃப்ரெண்ட் சாரி, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் மேடப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதான் டைவர்சிட்டிங்கிறோம். நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம் அண்ட் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய குவாலிட்டி தரமானதையும் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் வி ஹேவிங் தட் இன்பில்ட் டேலண்ட் அண்ட் ஸ்கில். ஓகே, 4.3 million people are involved in handloom weaving industry. ஓகே, நமக்கு தெரியல செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தான், அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம். அதான் சொல்றேன், செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டெக்ஸ்டைல்ல. அதுல வந்து 4.3 million people are involved in handloom sector. ஓகே, இங்க நிறைய டிசைன்ஸ். ஓகே, அது நான் சொன்ன மாதிரி ஃபைன்னஸ், அதாவது நம்ம கிட்ட இல்லாத டிசைன்ஸே கிடையாது. ஸோ அவ்வளவு நீங்க அடுத்த 2 ஸ்லைட் தள்ளி பார்ப்பீங்க, இத்தனை வெரைட்டி நம்ம பண்றோமான்னு சொல்லிட்டு யூ மே பி எக்ஸைட்டட். டிசைன் அண்ட் ஃபைன்னஸ். நவடேஸ் we are fusing or we are merging old and new. ஓகே, பல காலமா ட்ரெடிஷனலா பண்ணிட்டு இருக்கிறத இப்ப நியூ டிசைனர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஐடியாவை வந்து புகுத்தி ஓல்ட் அண்ட் நியூ வந்து மெர்ஜ் ஆகும் போது the beautiful products are evolving and coming out. ஸோ அதுல நிறைய இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிரசன்ட் சினாரியில பார்த்தீங்கன்னா 2.4 million லூம்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கணக்கெடுத்து பார்த்தோன்னா 2.4 million லூம்ஸ் இருக்கு. அதாவது ஹேண்ட்லூம்ஸ் பத்தி சொல்றேன். ஓகே, ஸோ இது ஆல் புட் டுகெதர் கரண்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 350 million எக்ஸ்போர்ட்டா, அதாவது என்ன யூஎஸ்டி டாலருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. ஓகே, இது வந்து ஃபர்தரா ரைஸ் பண்றது வந்து நம்மள மாதிரி ஆளுங்க கையில தான் இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு போயிட்டு இது மாதிரி ஏரியால ஏதாவது பண்ண முடிஞ்சா
ஈஸியா வந்து, ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவுக்கு இது மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நிறைய மார்க்கெட் இருக்கு, பட் அவேர்னஸ் இல்லை. கரெக்டா வந்து அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற நம்ம கிட்ட அந்த எபிலிட்டி இல்லை. ஏன் இல்லை? அவேர்னஸ் இல்லை. ஓகே, ஸோ அதை கேப்சர் பண்ணோம்னா we have to learn about something about handloom. So now SWOT என்ன சொன்ன? S for strength. இப்போ நம்ம ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரென்த் என்ன? W வீக்னஸ், என்ன நம்ம கிட்ட வீக்னஸ்? O ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம கிட்ட என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? T த்ரெட், என்ன பயம்? ஓகே, ஸோ SWOT ஆஃப் இந்தியன் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த்னு எடுத்தாச்சுன்னா ஓவரால் வேர்ல்டு பாப்புலேஷன்ல 1/4 ஆஃப் காட்டன் கல்டிவேஷன் நாம தான் பண்றோம். ஓகே, உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ 4 பாகம் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன் இஸ் டன் பை இந்தியா. ஓகே, ரெண்டாவது நான் ரெப்ளிகேபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹேண்ட்லூம்ல இது வரைக்குமே வந்து சில்க் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ல தான் பண்ணுவாங்க. பவர்லூம்ல பண்ணாலும் அதோட வியூ, அதோட விஷுவல் எஃபெக்ட், அந்த குவாலிட்டி அதெல்லாம் வரதில்லை. ஓகே, ஸோ பவர்லூம் இருந்து ஆட்டோலூம் இருந்தாலுமே வந்து ஸ்டில் சம் ப்ராடக்ட்ஸ் சுட் பி டன் பை ஹேண்ட்லூம் தான். அப்படி ஹேண்ட்லூம் பண்ணாதான் அதோட ரிச்னஸும் அதோட ஒர்த்தும் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் ரிப்ளிகேபிள்ங்கிறோம். ஓகே, வேற எந்த லூம்னாலையும் அது பண்ண முடியாது, ஹேண்ட்லூம்ல தான் பண்ண முடியும். ஓகே, ஒர்க் ஃப்ளோஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட we already know that India is 130 billion population தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ 2022 or 25, 30ல வந்து we going to beat the China. ஸோ அத்தனை மேன் பவர் வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த மேன் பவர் எடுத்து பார்க்கும்போது we are skilled man. எஸ்னா ஸ்கில்டு, திறமையான ஆளுங்க இருக்காங்க. எஸ்எஸ் செமி ஸ்கில்டு இருக்காங்க. ட்ரெயினி, எதுவுமே தெரியாதவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பூல் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஸோ வி கேன் யூட்டிலைஸ் தெம். அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா we have to do something in the handloom sector because all cannot invest huge money. ஸோ ஓகே, வீட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்க ஓன் பிளேஸ்ல ஒரு தறி போட்டு ஓட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இல்லை மார்க்கெட்லங்கிறதுனால பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு earn. காஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கம்மி. ஓகே, கம்பேர்ட் டு பவர்லூம், ஆட்டோலூம், சட்லஸ் லூம் எல்லாம் போய் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும். அதனால நிறைய என்ன சொல்றது காஸ்ட் அதிகமாயிடும். பட் ஹேண்ட்லூம்ல பண்ற ப்ராடக்ட் காஸ்ட் கண்டிச்சு. பிகாஸ் ஏன்னா பவர் யூஸ் பண்ண போறது இல்லை, எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை, அந்த கையும் காலம் தான் வேலை செய்ய போகுது. ஸோ த காஸ்ட் கோயிங் டு பி ஆப்வியஸ்லி வெரி லெஸ். எனர்ஜி, நோ டிமாண்ட் ஃபார் எனர்ஜி. நம்ம கரண்ட் வேணும் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 காலும் கையும் நல்லா இருந்தா போதும். The people can make different sarees and products by using handloom. So no demand for energy. இப்போ நிறைய நமக்கு என்ன கரண்ட் பில்லே வந்து பாதி இது போயிடுது. ஸோ அதுக்கே வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்கு. ஸோ அதனால தான் price of the products are becoming high. ஓகே, அந்த கரண்ட் சார்ஜஸே இல்லைங்கும் போது the cost of the product will be very less. ப்ராடக்ட்ஸ். ஓகே, இங்க டி ஃபார் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் போகலாம். ஓகே, ஒரே தோத்தி ஒரே சாரீஸ் தான், சாரிலே பல வெரைட்டி போகலாம், ஒரே பெட்ஷீட்ல பல வெரைட்டி போகலாம், ஒரு துண்டு அதுல பல வெரைட்டி போகலாம். அண்ட் கஸ்டமைஸ், ஃபார் கஸ்டமைஸ்டு. இப்போ என்ன பண்றோம், நாம வந்து கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு மாதிரி ப்ராடக்ட் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான டெக்னாலஜி இப்ப இருக்கு. ஓகே, முதல்ல வந்து ஒரே ப்ராடக்ட் தான், யூனிஃபார்ம் மாதிரி ஒரே ப்ராடக்ட் தான் பண்ணுவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா டெக்னாலஜினால கஸ்டமருக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல எக்ஸ்க்ளூசிவா ப்ராடக்ட் பண்ற டெக்னாலஜி திறமையும் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. தட் இஸ் கால்ட் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் கஸ்டமைஸ்டு, அந்த கஸ்டமருக்கு பேஸ் பண்ணி. ஓகே, ஐபிஆர்ங்கிறது என்னது? பேட்டன்ட் ரைட்ஸ், இன்டெலக்சுவல் பேட்டன்ட் ரைட்ஸ். ஓகே, இப்போ அது ஜீனது ஜாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ பழையனா பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி மார்க் கொடுத்துட்டாச்சுன்னா வேற யாரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. திருப்பதினா லெட்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊர்ல தான். அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் செக் அப்படிங்கிறோம். அது வந்து தமிழ்நாட்டுல ஈரோடு, சேலம் அந்த ரீஜன்ல தான் பண்றாங்க, அங்கேதான் காப்பி ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது. சிஆர்ங்கிறது காப்பி ரைட் வாங்க. டிசைன் நான் தான் புதுசா டிசைன் கிரியேட் பண்றேன்னா காப்பி ரைட் வாங்கி வச்சாச்சுன்னா வேற யாரும் அது மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணா they have to pay us. இதுதான் வந்து ஐபிஆர். கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் நவடேஸ் சிஎஸ்னா என்னது? கிளஸ்டர் சிஸ்டம். நிறைய அந்த குரூப் அந்தந்த ஏரியால வந்து அந்த பீப்புளை வந்து குரூப் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர், அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுதான் கிளஸ்டர் டெவலப்மெண்ட். அண்ட் ஃபைனலி இந்த சிடிபிங்கிறது கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அண்ட் இங்க 3P யாருன்னா ஒன்று வந்து நாம பீப்புள் அண்ட்
என்ன சொல்றது, பப்ளிக் அண்ட் பிரைவேட் அண்ட் பீப்புள் பார்ட்னர்ஷிப். ஓகே, கவர்மெண்ட்டும் இருக்கும், அதுதான் வந்து பப்ளிக் பிரைவேட் இண்டஸ்ட்ரியும் டைப் ஆகணும் அண்ட் வீவர்ஸும், இந்த 3 பேரும் டைப் ஆகி பண்ற மாடல் தான் கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங். இது எல்லாமே ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ வாட் ஆர் த வீக்னஸ்? ஸோ இதெல்லாம் வீக்னஸ். இன்அடிக்வேட் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரா மெட்டீரியல். ஓகே, நம்ம குவாலிட்டியான ரா மெட்டீரியல் கிடைக்கிறது இல்லை, நமக்கு தேவையான ரா மெட்டீரியல் கிடைக்கிறது. அந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ். ஓகே, நமக்கு வந்து இவ்வளோ காட்டன் ஃபேப்ரிக் வேணும், இல்லை காட்டன் ஏன் இருந்தால் தான் பண்ண முடியும்னா அவ்வளோ காட்டன் கிடைக்கிறது அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, மீதி இருக்கிறதா நமக்கு கிடைக்கும். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அப்படி கிடைச்சாலும் குவாலிட்டியே கிடைக்குதா? இல்லை, ஏன்னா குவாலிட்டி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, குவாலிட்டி இல்லாத இங்கே தள்ளி விடுவாங்க. ஸோ அதனால தான் இன்அடிக்வேட் அண்ட் குவாலிட்டேட்டிவ் RM ஃபார் ரா மெட்டீரியல். ஓகே, மெயினாக எங்கே நம்ம லேக் ஆகுறோம்? மார்க்கெட்டிங். ஓகே, நம்ம கிட்ட டிசைன்ஸ் இருக்கு, திறமை இருக்கு, பியூட்டிஃபுல்லா ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ண முடியும், பட் அதை வந்து கொண்டு போய் கஸ்டமருக்கு சேர்க்கிற அந்த திறமை நம்ம கிட்ட இல்லை. அதனாலதான் STSங்கிறோம். ஓகே, தேர் இஸ் நோ எனி ஸ்ட்ராட்டஜி, ஒரு மெத்தட் இல்லை, ஒரு இந்த மெத்தட்ல கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அவேர்னஸ் இல்லை. அப்புறம் டீங்கிறது வந்து என்ன சொல்றது, டெக்னிக்கலி வி ஆர் நாட் சவுண்ட் டு tell the customer that what is about the ப்ராடக்டோட ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு திறமை இல்லை. ஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு இந்த ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு என்ன சொல்றது ஸ்கேட்டர்டா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராடக்ட் மூவ் ஆகும், கஸ்டமருக்கு போய் சேரும். ஸோ அந்த மாதிரி இதுதான் லேக்கிங். மார்க்கெட்டிங் வந்து வெரி வெரி புவர். ஓகே, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வெரி புவர் குவாலிட்டி. ஹேண்ட்லூம்ல வந்து எடுத்துட்டு வர குவாலிட்டி வந்து வெரி வெரி புவர். ஏன்னா பிகாஸ் ஆஃப் சோ மெனி கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, ஆட்டோமேஷன்ஸ் ஏன் போகிறோம், சட்லெஸ் லூம், ஆட்டோலூம்லாம் போகிறது குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஹேண்ட்லூம்ல வந்து குவாலிட்டி வராதுக்கு ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் எல்லாமே கையிலேயே பண்ணுறதுனால. வாட் ஸ்டாப் மோஷன் இருக்காது, வெப் ஸ்டாப் மோஷன் இருக்காது. ஸோ நூல் கட்டாச்சுன்னா திரும்ப முடிச்சு போடணும், அந்த முடிச்சு பெருசா இருக்கும். ஸோ ஆல் மேக்ஸ் அ புவர் குவாலிட்டி. ஓகே, காஸ்ட். இப்போ இந்த குவாலிட்டி பூரா பண்றோம்னா வாட் வில் ஹேப்பன், ரிஜெக்ஷன் வில் குவாலிட்டி பி ஹை, காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி வில் பி ஹை. ஓகே, ஓவர் டைம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 8 hours ஒர்க் பண்ணி முடிக்கலாங்கிற மாதிரி இல்லை, குவாலிட்டி போறதுனால ரிப்பேரிங் ஒர்க், அந்த ஒர்க், இந்த ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சார் த வீக்னஸ். ஓகே, இந்த ஏரியாவுக்கு நம்ம எதாவது பண்ணி ஆகணும். ப்ராசஸ். இங்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா என்ன, ஸ்லோ ப்ராசஸ் தான். எஸ் ஃபார் ஸ்லோ. இது வந்து ஹேண்ட்லூம்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன்லாம் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு சாரி, 2 நாளைக்கு ஒரு சாரி நெய்யறதே வந்து பெரிய கஷ்டம். ஓகே, ஸ்லோ ப்ராசஸ். இன்னோவேஷன்ஸ் கிடையாது ஹேண்ட்லூம் பொறுத்த வரைக்கும். பெருசா மக்கள் அதுல வந்து இன்னோவேட்டிவ் பண்றதே கிடையாது. எழுதுற டிசைன்ல ஆகட்டும் இல்லை மிஷின்ல ஆகட்டும், பீப்புள் ஆர் நாட் கோயிங் ஃபார் இன்னோவேஷன்ஸ். அண்ட் ஸ்டில் நவடேஸ் ஹேண்ட்லூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கனைஸ்டு கிடையாது. அதாவது ஒரு சில இடமாவது வந்து கொஞ்சம் மெக்கனைஸ் பண்ணா ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும். இன்னும் 2 கையும் காலையும் வச்சு அடிச்சுட்டு இருந்தோம்னா ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வரும். அண்ட் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், அதாவது அந்த வீவர் வந்து 50 வருஷம் வந்து வீவ் பண்ணிட்டு இருப்பாரு, அதே வேஷ்டி தான் நெஞ்சிட்டு இருப்பாரு. ஓகே, 50 வருஷம் வீவ் பண்ணிட்டு இருப்பாரு, அதே வந்து அந்த துண்டையும் பெட்ஷீட்டையும் தான் நெஞ்சிட்டு இருப்பாரு, ஆர் ஜம்காலம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவங்கெல்லாம் ப்ராடக்ட் டைவர்சிஃபை பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்கு, பீப்புள் லைக்கிங்கிறது தெரியவே தெரியாது. காலங்காலமா அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா சம்பாதிப்பாங்க, அவ்வளவுதான் அவங்க லைஃப் ஸ்டைல் முடிஞ்சிடும். ஓகே, தென் வை திஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி. ஏன்னா வீவர்ஸ் மைண்ட் செட்டை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொன்ன மாதிரி 50-60 வருஷமா அதே வேலையை பண்ணிட்டு திடீர்னு இந்த மாதிரி டிசைனை மாத்தி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா வருமானம் வரும்னு சொன்னாலும் எனக்கு வருமானம் தான் வேணாம், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் வந்து வெரி வெரி டஃப் டு சேஞ்ச் தேர் மைண்ட் செட். ஸோ அதனாலேயே வந்து they are not able to make creative innovative designs or products. Most of the people not aware of BEP. BEP-னா break even point. அதாவது பிரேக் இன் பாயிண்ட்னா இவ்வளோ பண்ணா இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இவ்வளோ லாஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கிடையாது. ஓகே, அந்த பிளானிங்லாம் கிடையாது. நம்ம குறைஞ்சபட்சம் இவ்வளோ குவான்டிட்டி பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட், அதோட வந்து கம்மியாக பண்ணால் லாஸ் தான் அப்படிங்கிற அந்த அறிவுல இல்லை. ஸோ அதுதான் அது எம்ஐஸ்ங்கிறது என்னது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, அதான் என்ன சொல்றது, இப்போ எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லா வியூவர்ஸுமே இன்டர் கனெக்ட் பண்ணலாம் த்ரூ சிஸ்டம்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் மூலியமா இந்த வியூவர் அந்த வியூவர் அவர் என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணாரு அவரோட டேட்டா பேஸ் இதெல்லாம் வந்து இன்டர் பண்றதா மைக்ரோ என்ன சொல்றது எம்ஐசி சிஸ்டம். ஸோ அதெல்லாம் இல்லை. ஓகே, கோட் அண்ட் மோட்.
கோடுன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எத்திக்ஸே கிடையாது. ஓகே, இவ்வளவு வேஜஸ் மினிமம் கொடுக்கணும், அவங்க இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும், அவங்க இப்படி செய்யும் போது அவங்க வந்து இப்படி டிசிப்ளின்டா இருக்கணும், அந்த மாதிரி கோட் ஆஃப் எத்திக்ஸே கிடையாது இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அக்கௌண்டபிலிட்டி, மோட் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஓகே, எத்தனை பேர் ரியலா ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சேலரி போகுது, எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒன்லி 30% தான் இந்த கிளஸ்டர் ஸ்கீமுக்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, மீதி எல்லாம் அதாவது ஓவரால் இந்தியாவில் எடுத்துச்சுன்னா ஒரு 30% கிளஸ்டருக்கு தான் வந்து தே ஆர் ஃபீடிங் சம் மணி. மீதி 70% கிளஸ்டரா அம்போன்னு விட்டாங்க. ஓகே, பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ எல்லாருமே அந்த ஓட்டு வாங்கும்போது மட்டும் இந்த வீவர்ஸ் கிட்ட போயிட்டு அதை பண்றேன்னு சொல்லுவாங்க தவிர, ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா nobody going to bother the weavers. So these are the some of the weakness in our Indian handloom industry. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. நவடேஸ் டிஇ டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது உள்நாட்டிலேயே விற்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட், எக்ஸ்போர்ட்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது டவுட் இல்லை. பட் அந்த மார்க்கெட்டை கேட்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட திறமையும் ஸ்கில் இருந்தாலுமே அது செயலாக்கம் பண்றதுல we are lacking. ஓகே, நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய இருக்கு, பட் யாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்லை. கவர்மெண்ட் வந்து ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்குன்னு ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரிக்குன்னு நிறைய பாலிசிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பட் என்னென்னு கூட தெரியாது, அது எக்ஸ்ப்ளோரும் பண்றது இல்லை யாரும். இந்த பேங்க் நபார்டு, ஓகே, நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து நிறைய மணி ஃப்ளோ பண்றாங்க லோனா. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் டெவலப் கவர்மெண்ட் with these people like என்ன சொல்றது, வீவர்ஸ் சர்வீஸ் சென்டர், IIST இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, NHDC நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டெக்ஸ்டைல் கமிட்டி, HCPCA ஹேண்ட்லூம் எக்ஸ்போ ப்ரொமோஷன் கமிட்டி, இத்தனை இருக்கு. எல்லாமே ஹேண்ட்லூம்க்குன்னே இத்தனை இருக்கு. ஓகே, these people are frequently மானிட்டரிங் த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கிளஸ்டரை ஃபார்ம் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் லாங் வே டு கோ. அப்புறம் பேங்க்ஸ் இருக்கு நவடேஸ். ஓகே, ரா மெட்டீரியல், அதாவது நம்மளால வந்து பணம் கொடுத்து ரா மெட்டீரியல் காட்டன்லாம் வாங்க முடியலன்னா பேங்க் வந்து மெட்டீரியல் கொடுத்துரும், கொஞ்சம் கொஞ்சமா நான் திருப்பி கொடுத்துக்கலாம் பணத்தை. அதான் பேங்க், ரா மெட்டீரியல் ஃபார் பேங்க் ஃபார் நாட் மணி, பேங்க் ஃபார் ரா மெட்டீரியல். அதாவது காட்டன் வாங்குறதுக்கு டிசைனுக்குனே பேங்க் இருக்கு, நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுல போய் இந்த டிசைன் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு ஒரு பைசா கொடுத்து நான் வந்து மேனுஃபேக்சர் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்பேரல் பார்க்ஸ் நிறைய வருது, ஹேண்ட்லூம் பார்க், அப்பேரல் பார்க் எல்லாமே. ஓகே, வெல்ஃபேர் ஸ்கீம், வீவருக்கு நிறைய வெல்ஃபேர் ஒர்க் செட், தனியாக கவர்மெண்ட்டே ஒரு செட்டு போட்டு கொடுத்துறது. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஒவ்வொரு வீவருக்கும் வந்து காப்பீடு, ஓகே, அது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா. இப்போ நியூ டெக்ஸ்டைல் பாலிசியில ஃப்ரேம் பண்ணதுல ஹேண்ட்லூமுக்கு ரிசர்வேஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்து அதை வந்து தக்க வச்சுக்கணும், ஹேண்ட்லூம் வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் மேக்கிங் சம் குட் பாலிசிஸ். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் த்ரெட்ஸ், மைக்ரேஷன். அதான் பயம். அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்றது, நல்லா வராம இருக்கிறதுக்கு இருக்கிறது ரீசன் த்ரெட்ஸ், மைக்ரேஷன். பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங். ஓகே, காஞ்சிபுரத்துல வந்து காஞ்சிபுரம் பட்டு தான் ஃபேமஸ் தான், அந்த வீவர்ஸ் அங்கேயே இருந்து அந்த வேலையை பண்ணா ஓகே. அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா வாட் வில் பீப்புள் டூ, தே ஆர் மைக்ரேட்டிங் டு சம் அதர் பிளேஸ். அப்போ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடுது. ஸோ மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள், இமிடேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு ஒரு புது டிசைன் ஹேண்ட்லூம்ல கிரியேட் பண்றேன்னா அடுத்த செகண்ட்ல, அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல சம் அதர் பீப்புள் கேன் இமிடியேட்லி காப்பி அண்ட் தே மேக் த ப்ராடக்ட். ஸோ அது ஒரு டிராபேக், அது த்ரெட்ஸ். நான் என்னதான் டிசைன் பண்ணாலும் அதனால காப்பிரைட் பண்ணி சேவ் பண்ண முடியாது. அது சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணி அடுத்த பீப்புள் வந்து தே டெவலப் தேர் சாரீஸ். அண்ட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஓகே, இப்போ மக்கள் வந்து இவ்வளவு காஸ்ட்லியா வந்து ஒரு கதர் சட்டை வாங்கணும், அதுக்கு போய் நான் வந்து 100 ரூபாய்க்கு பாலிஸ்டர் சட்டை வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஓகே, ரெஸ்டன்ஸ் டு EFP, அதாவது என்னது, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஓகே, இப்போ ஹேண்ட்லூம்ல பண்றோம், அதுல டையிங் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டையிங் எல்லாம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மேனர்ல பண்ணா நல்ல மார்க்கெட் இருக்கு. பட் இந்த நம்ம பீப்புள் சேஞ்ச் ஆக மாட்டாங்க, அதே குடிசை கீழே வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் சேஞ்சிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து உலகம் என்ன சொல்றது, தமிழ்ல சொல்லணும்னா உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. ஓகே, எல்லாமே லிபரலைஸ் பண்ணிட்டோம். லிபரலைஸ்னா ஃப்ரீ ட்ரேட், யார் வேணா எங்க வேணா பண்ணிக்கலாம்.
பிரைவேடைசேஷன், கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கிடையாது, எல்லாமே பிரைவேட் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இந்த ஹேண்ட்லூம் ஒர்க்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி இப்போ யார் வேணா எந்த கண்ட்ரிக்கு வேணா எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறது நமக்கு தெரியாது. பிரைவேட் நம்ம நினைச்சது பண்ணிக்கலாங்கிறது நமக்கு தெரியாது. குளோபலைசேஷன், ஜீஃபா குளோபலைசேஷன், இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு அம்பர்லா கீழே வந்துருச்சு. ஸோ நாம் வந்து இங்கே நான் சென்னை மேல உட்காந்துட்டு ஹாங்காங் பிஸ்னஸ் பண்ணலாம், காஞ்சிபுரம் உட்காந்துட்டு யூஎஸ் சான் பிரான்சிஸ்கோ பிஸ்னஸ் பண்ணலாங்கிறது அவேர்னஸ் இல்லை. க்ளோத் கன்சப்ஷன், இது வந்து பிசிசிசி பர் கேபிட்டா க்ளோத் கன்சப்ஷன், இது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஓகே, முதல்ல வந்து வேற என்ன சொல்றது, இந்த ஹேண்ட்லூம் க்ளோத் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வருது. தட் ஆர் த்ரெட். இன்கம் லெவல் படு மோசம். ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கு வந்து வேஜஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல கொடுப்பாங்க. ரிபேட் ஸ்கீம், அதான் ரிபேட்னு சொல்றது, புறணமைப்பு இல்ல தமிழ்ல நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, யாராவது நொடிஞ்சு போயாச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி திரும்ப அவங்களுக்கு வெல்ஃபேர் பண்றதுக்கு உண்டான விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. புவர் லெவல் ஆஃப் கோஹெஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் பார்ட்ல டிஃப்ரெண்ட் வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறது இல்லை, எல்லாமே தனித்தனி தீவா இருக்காங்க. ஸோ திஸ் ஆர் தி த்ரெட்ஸ். ஸோ இது இந்த சார்ட் எது கொடுத்தோன்னா பொட்டன்சியல் எக்ஸ்போர்ட் சினாரியோஸ். ஓகே, எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இது வந்து லாங் பேக் ஸ்டாட்டிக்ஸ் தான். 2019-10 14-15 வரைக்கும் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் யூஎஸ்ஏக்கு பண்ணுறோம், அடுத்தது யூகே, ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், நெதர்லாந்து, ஸ்வீடன், ஸ்பெயின் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணுறோம். ஸோ யூஎஸ்க்கு தான் நிறைய பண்ணுறோம். அரௌண்ட் 680 பில்லியன் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் மச் பொட்டன்ஷியல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 கண்ட்ரி இருக்கு. ஸோ ஆல் நார்மலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் தவிர மீது எல்லா கண்ட்ரிலும் டிமாண்ட் இருக்கு. கண்டினியூஸாக பீப்புள் ஆர் கிவிங் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் டிமாண்ட் இஸ் தேர். ஒன்லி திங் வி ஆர் நாட் எக்ஸ்ப்ளோரிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஷேடு தான் நான் காமிக்கணும். ஹேண்ட்லூம் கிளஸ்டர்ஸ் இன் இந்தியா. ஓகே, நமக்கு தெரியாது இத்தனை இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ த்ரூ தேட். நான் கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு விசிபிளா இருக்கா? எஸ் சார், விசிபிள். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா ஹேவிங் தேர் ஓன் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல காஞ்சிபுரம் சாரீஸ், போச்சம்பள்ளி சாரீஸ் இன் ஆந்திரா. ஓகே, கர்நாடகால என்னது ஐக்கால் சாரீஸ், கேரளால பலராம்பூம் சாரீஸ், அண்ட் அப்படியே மேலே போனா இக்காட் சாரீஸ், கோசா சில்க், டிசார் சில்க், இதெல்லாம் வந்து அந்த சைடு ஒரிசா அந்த மாதிரி. ஸோ அகெயின் கோ டுவேர்ட்ஸ் குஜராத், அங்கே பார்த்தீங்கன்னா குச் சால்ஸ் அங்கே ஃபேமஸ். அதுக்கு மேலே ராஜஸ்தான் அந்த மாதிரி சைடு போட்டோம்னா சந்தேரி சாரி, மத்திய பிரதேஷ் சந்தேரி சாரீஸ், கோட்டா சாரீஸ் இன் ராஜஸ்தான், பெட்ஷீட் ஃபேமஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அந்த ரீஜன்ல, காஷ்மீர் சால்ஸ், குல்லு சால்ஸ், லோகி சால்ஸ், பனாரஸ் சாரீஸ், பல்காப்பூர் சில்க், முகா சில்க், எல்லாமே அந்தந்த ஏரியாவில் தே ஹேவிங் தேர் ஓன் ட்ரெடிஷன்ஸ். ஓகே, எந்த பாட்டில் இல்லை பாருங்க, காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல், இந்த சைடு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து, இந்த குஜராத் சைட்ல இருந்து, then the Odisha, West Bengal, Tripura, Mizoram. So each and every state having their own unique products, which is not so far not என்ன சொல்றது, எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. எல்லாமே அங்கே இருக்கு, சின்ன சின்ன லெவல்ல பண்ணிட்டு அங்கெங்கேயே அந்தந்த மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் ஃபியூஸ் பண்ணோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து அவ்வளோ இருக்கு. ஓகே, போச்சம்பள்ளி சாரீஸும் காஞ்சிபுரம் சாரீஸ் டிசைனையும் வந்து மெர்ஜ் பண்ணி புதுசா டிசைன் உருவாக்குறோம். இல்ல காஷ்மீர் சாலியும் இந்த சைடு ஒரிசால ஏதாவது ஒரு சாலியும் வந்து அந்த டிசைனை வந்து மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா we can make a lot of creative products and we can market என்ன சொல்றது wherever you want. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. we are thinking that ஹேண்டுமா அது யார் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா people having that conscious that eco friendly and environment sustainability இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஆல்வேஸ் டிமாண்ட் இஸ் தேர் and they will not mind in spending lot of money to purchase this kind of product. Only thing இத்தனையும் இருக்கு நம்ம இந்தியாவில், பட் people not aware of that. அப்படி அவேரா இருந்தாலும்
அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறது இல்லை. ஓகே, தே ஆர் மூவிங் டு சம் அதர் மாடர்ன் திங்ஸ். ஸோ அது இந்த மாதிரி இவ்வளோ கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்தெந்த ஏரியால என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நீங்களே இந்த முடிச்சுட்டு அடுத்ததா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும், இந்த சைடு குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்றது, எப்படி மார்க்கெட் பண்றது, அந்த ஏரியா இருக்க ப்ராடக்ட் வாங்கி இங்க எப்படி விற்கிறது, இங்க இருக்கிற ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் விற்கிறது, இது எல்லாமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஸ்லைடு போட்டான். So now coming to types of handloom and innovations. Okay, நம்ம பழைய காலத்துல இருந்து handlooms இருக்கு. ஸோ அதுல என்ன டைப்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் பீப்புள் ஆர் யூசிங் தட் ஹேண்ட்லூம். ஓகே, இன்னமும் வந்து வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்லூமை யூஸ் பண்ணி தான் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க. அண்ட் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னோவேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் நிறைய இன்னோவேஷன்ஸ் நடக்கல. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் டூயிங் இன்னோவேஷன் இன் ஹேண்ட்லூம் மிஷின்ஸ். பட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு கிளிம்ஸா பார்க்கலாம். ஸோ திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஹேண்ட்லூம் ஃப்ரம் இங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆதியில இருந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வெர்டிக்கல் லூம் அது ஒண்ணு, பிட் லூம், அதுல த்ரோ செட்டில் டைப் அண்ட் ஃபிளை செட்டில் டைப். ஃபிளை செட்டில்னா நம்ம வந்து த்ரோ செட்டில்னா என்னது, கை மூலியமா இன்சர்ட் பண்றது. ஃபிளை செட்டில்னா அந்த இதை என்ன சொல்றது, பிக்கப் மோஷன் மூலியமா இன்சர்ட் பண்றது. ஃப்ரேம் லூம் அது அது அந்த மாதிரி பிட் லூம் இருக்கு, ஃப்ரேம் லூம் இருக்கு, சித்தர் ரஞ்சன் லூம், Artistry loom, innovative looms. Okay, now just brief up or now I'm not going to take much time. You can see just ஒரு ஐடியாக்காக. See, vertical loom. So இந்த மாதிரி லூம் இருக்கு. ஓகே, இந்த லூம் வந்து for making finery yarns. இது வந்து 6000 BCக்கு முன்னாடி இருந்தே வெறும் இந்த வுட் வச்சே they create the loom. ஓகே, இதுல பெரிய வைல்டரா வந்து சாரீஸ் எல்லாம் பண்ற மாதிரி இல்ல. ஃபார் ஸ்மால் டைப் ஆஃப் ஒரு டவலோ இல்லை வந்து ஒரு சின்ன பெட்ஷீட்டோ அந்த மாதிரி பண்றதுக்கு. ஓகே, இல்லை த்ரோ செட்டில்னா கை மூலியமா இன்செர்ட் பண்றது, நாட் பை இது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் யூஸ் வுட் ஆர் மெட்டல். ஓகே, லோ காஸ்டா. இதுலயும் டாபி அண்ட் ஜக்கார்டு வச்சுக்கலாம், ஸ்மால் மோட்டிவ் கொண்டு வரதுக்கு. ஓகே, நேரோ வித் அது தான் மெயின். ஓகே, வி ஆர் நாட் கோயிங் ஃபார் வைல்டர் வித், வெரி நேரோ வித், வெறும் இந்த துண்டையும் இந்த சின்ன சால்வையும் பண்றதுக்கு the people are using this kind of loom. ஓகே, ஸோ ஃபைன் அண்ட் மீடியம் கிளாத்ஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்குன்னா மெயினா திஸ் கைண்ட் ஆஃப் லூம் ஃபார் டவல்ஸ். ஓகே, இன்னும் வந்து சின்ன சின்ன வில்லேஜ்ல டவல்ஸும் இந்த சின்ன பெட்ஷீட் இந்த சால்வையும் பண்றதுக்கு people are using this vertical loom. பிட் லூம் இது நிறைய இடத்துல நம்ம சைடு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழியை தோண்டி அது கீழே கால் இருக்கும், அது கீழே வந்து அந்த என்ன ட்ரெடல்னு சொல்லுவோம், அப் அண்ட் டவுன். அந்த வீவிங்ல என்ன இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். there are 3 motions. ஒன்னு வந்து செட்டிங், அப்புறம் பிக்கிங் அண்ட் பீட் அப். இது 3 தான். செட்டிங்னா செட் அந்த வார் பிளான்ஸ் ஓப்பன் ஆகணும், அப்புறம் பிக்கிங் அந்த வெஃப்ட் ஹேண்ட் இன்சர்ட் ஆகணும், தென் பீட் அப் அந்த வெஃப்ட் ஹேண்ட் இன்சர்ட் ஆனது வந்து திரும்ப ஃபேப்ரிக் உள்ள க்ளோஸ் பண்ணி விடணும். ஸோ அப்பதான் ஃபேப்ரிக் ஃபார்ம் ஆகும். இந்த 3 ஆர் த மோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி லூம் வந்து நம்ம எல்லா வில்லேஜஸ்லயும் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். இங்க ஃபிளை செட்டில் லூம், ஆக இங்க கையில பிடிச்சிருக்காரு பாருங்க, கையில பிடிச்சிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அவர் மூவ் பண்ணும்போது சட்டில் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும், ரைட் டு லெஃப்ட் வரும். ஓகே, இதனால என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் முதல்ல த்ரோ செட்டில்னா கை மூலியமா இன்சர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபிளை செட்டில்ங்கிறதுனால ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஓகே, 80 to 110 pics per minute. ஓகே, அந்த பிக்ஸ்ல இங்க பேர்ன் யூஸ் பண்றோம் இல்லையா, ஊட பாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் யூசிங் ஊட. இங்க டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல நம்ம ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஈல்ஸ் வந்து கம்மியா இருக்கு, ஏன்னா காலில் தானே ப்ரெஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து வெயிட் அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ கோ ஃபார் மினிமம் ஈல்ஸ்னா தமிழ்ல என்னன்னு சொல்றது தெரியல எனக்கு. ஓகே, இது மாதிரி இந்த டைப்ல தான் நம்ம வில்லேஜ்ல எல்லாமே சாரில இருந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எடுக்கிறாங்க. திஸ் கால் பிட் லூம். இது இன்னொரு லூம், ஃப்ரேம் லூம். ஓகே, இது பாத்தீங்கன்னா இந்த ஓம் டெக்ஸ்டைல்ஸ் அந்த கால் மிதி இதெல்லாம் பண்றதுக்கு. ஓகே, லார்ஜர் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டர் செல்வேஜ் வரும். ஓகே, பீம் டயா பெருசா வச்சுக்கலாம், காம்பாக்ட் ஃபேப்ரிக்ஸ். ஓகே, இது ரொம்ப இது சிம்பிள் செட்டப். சித்தர் ரஞ்சன் லூம் இது வந்து கல்கட்டா சைட்ல இருக்கும் இந்த மாதிரி லூம். ஓகே, செமி ஆட்டோமேட்டிக், சம் மெக்கானிக்ஸ் கொண்டு வரும். ஓகே, செட்டிங் அண்ட் பிக்கிங் மட்டும் மேனுவல், செட்டிங் அண்ட் பிக்கிங் மேனுவல். பீட்டப் வந்து சம் என்னது மிஷின்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ப்ரொடக்ஷன் நைட்
120 to 140 பிக்ஸ் per minute யூனிஃபார்மா இருக்கும். மீடியம் அண்ட் கோர்ஸ் ஃபேப்ரிக் பண்ணலாம் இதெல்லாம். ஓகே. ஸோ பிரிட்டிஷ்காரன் உள்ளார வந்த பின்னாடி ஹேண்ட்லூமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா த அட்டஸ்லி இஸ் த பர்சன் ஹூ மாடிஃபை த ஹேண்ட்லூம். ஸோ இது வந்து பவர்லூமே தான். பீட்டப் மேனுவலாக நடக்கும், மீதி எல்லாம் மெக்கானிக்ஸ். பீட்டப் மட்டும் மேனுவல், கையில் இழுத்து பீட்டப் பண்ணணும். செட்டிங் அண்ட் பிக்கிங் எல்லாம் வந்து மோட்டார் ட்ரிவன். ஓகே. ஸோ ஐ ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஐ, ஜெர்கி மோஷன்ஸ். இது பவர் ரூமுக்கு முன்னாடி ஸ்டைல். ஓகே. பவர் ரூம்ல செட்டிங், பிக்கிங் அண்ட் பீட்டப் எல்லாமே மோட்டர் யூஸ் பண்ணி பண்றோம். இதுல வந்து பீட்டப் மட்டும் கையில யூஸ் பண்ணிட்டு பட் செட்டிங் அண்ட் பிக்கிங் வந்து மோட்டர் யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ பவர் ரூமுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இதுதான் லூமோட டெப்த். அதாவது சவுத்துல பிக் லூமு, நார்த்ல வந்து சித்திரன், கல்கட்டா சைட்ல சித்திரந்தன் லூமு, அண்ட் அதர் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் லூம் அண்ட் இந்த லூம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல சோஃபார் இதெல்லாம் யூஸ் பண்றோம். பட் இந்த இதுல நிறைய டிராபேக் இருக்கு இந்த ஹேண்ட்லூம்ல. ஓகே. ஃபுல்லி மேனுவலி பீப்புள் ஆர் இன்வால்வ். ஸோ அவங்க ஸ்ட்ரெயின் ஆன் தேம், கை கால் இதெல்லாம் ஃபுல்லா டே ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தே பிகம் வெரி டயர்ட் அண்ட் அதனால தான் குவாலிட்டி போகுது, ப்ரொடக்ஷன் வர மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் ஆல் தேர். ஸோ இதனால என்ன பண்ணாங்க, இந்த வீவர்ஸே வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் யார் பண்ணியிருக்கணும், நாம் படித்தவங்க வந்து போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்னோவேஷனோ இல்லை வந்து கிரியேட்டிவிட்டியோ பண்ணியிருக்கணும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி, அங்கே பண்ணுறவங்களே தாங்க முடியல, ப்ரொடக்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு they themselves invented something. ஓகே. அந்த மாதிரி இன்வென்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வெஃப்ட் இன்செஷன் ஃபார் ஹேண்ட்லூம் டிசைன். ஓகே. இது வந்து அசாம்ல இருந்து ஒரு வீவர், அவர் வந்து பல காலமா இந்த சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்றாரு. இந்த சாரீஸ்ல இந்த புட்டா டிசைன், சின்ன சின்ன மோட்டிஃப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுல நிறைய எக்ஸ்ட்ரா வார்ப் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே. நீங்க சாரீஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வார்ப், எக்ஸ்ட்ரா வெர்ஃப். ஸோ அந்த டிசைனுக்காக வந்து ஜரிகை நூல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஜரிகை நூல் வந்து வார்ப்லையும் வெஃப்ட்லையும் வந்து வரும். அப்போ அந்த ஃப்ளவரோ அந்த மோட்டிஃபோ வந்து கிரியேட் பண்ணுவோம். மீதியானலாம் வந்து பின்னாடி வந்து வேஸ்டா தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரா வார்ப், எக்ஸ்ட்ரா வெஃப்ங்கிறோம். ஓகே. ஸோ அதெல்லாம் அப்புறம் கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதுல யூ கேன் சி த வீடியோ, தென் வி கேன் கோ ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். ஓகே. ஸோ இதுல நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இந்த கீழே வந்து சின்ன சின்ன பாபினா வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ வீடியோ விசிபிளா இருந்ததா? பாத்தீங்களா வீடியோவை? ஓகே. ஸோ இதுல சரி அந்த மோட்டிவ் கிரியேட் பண்ணோம். நீங்க அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃப்ளவர் வந்து ஜெரிகை டிசைன்ல பண்றாங்க. ஸோ அந்த ஜெரிகை டிசைன்ல பண்ணும்போது அது நாம என்ன பண்ணுவோம், நார்மலா என்ன பண்ணுவாங்க, கையில இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த சின்ன பேர்ன் எடுத்து கையில இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளவர் இடத்துல மட்டும் கையில இன்சர்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. இது வந்து டைம் கன்சியூமிங். ஸோ தீபக் அப்படிங்கிற வீவர் என்ன பண்ணாரு,
இஸ் நாட் பெருசெல்லாம் ஒன்றும் படிக்கல, ஸ்கூலுக்கும் போனதில்லை. ஸோ பிகாஸ் இஸ் இன் த பிஸ்னஸ், அவர் தொழிலுங்கிறதுனால ஈ கிரியேட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் செட்டப். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காரு, கீழ் அந்த கையில இன்சர்ட் பண்றதுக்கு பதிலாக கீழே வந்து சின்ன சின்ன பாபினை கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இந்த பாபின் வந்து நம்ம மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகும்போது த்ரெட் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நல்லா தெரியணும்னா திரும்ப தனியாக எடுத்து நீங்கள் வீடியோ பாருங்க. இதில் இந்த கூகுளில் இதை போட்டு சர்ச் பண்ணாவே கிடைச்சிடும், எக்ஸ்ட்ரா வெஃப்ட் இன்சர்ஷன் ஃபார் ஹேண்ட்லூம் டிசைன் சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, மேனுவல் ஒர்க் போயிடுது, குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நல்லா வரும், அண்ட் அவங்களோட ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகிடுது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே பாருங்க, மேனுவல் வெஃப்ட் இன்சர்ஷன் டைம் கன்சூமிங். நம்ம மேனுவலா வெஃப்ட் இன்சர்ஷன் பண்ணும்போது டைம் கன்சூமிங், ஃபேட்டிக்னா டயர்ட்னஸ், வேஸ்டேஜ் நிறைய ஆகும். தீபக் என்ன பண்ணார், அசாம்ல இருந்து ஈவன்லி கிரியேட்டட் திஸ் திங். ஓகே, வெரி சிம்பிள் ஐடியா. இதெல்லாம் நமக்கு வரணும். ஆஸ் நம்ம காலேஜில் போய் படிக்கிறோம், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஐடியாஸ் நமக்கு வந்திருக்கணும். நமக்கு ஏன் வரலன்னா நம்ம வீவிங் மிஷினே பார்க்கறது இல்லை. இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு ஹேண்ட்லூம்னா என்ன, எப்படி பண்றாங்கன்னு நம்ம ஸ்டடி பண்றது இல்லை. அப்படி ஸ்டடி பண்ணாதான் நமக்கு இந்த ஐடியா வரும். ஸோ அவர் வெஃப்ட் இன்சர்ஷன் டிவைஸ் கண்டுபிடிச்சாரு. அதுல ஒரு பேஸ் ஃப்ரேம், இதான் ஃப்ரேம், கீழே ஒரு ஃப்ரேம் வச்சாரு, மேக்னெட்டிக் பேரிங் ஷாஃப்ட் வச்சாரு, ஸ்பெஷல் பாபின் அவர் டயர் பண்ணாரு. ஸோ ஃபிட்டட் டு எனி ஹேண்ட்லூம் ஜக்கார்ட்லூம், ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் அண்ட் லிஃப்டிங் ஆஃப் ஆப்தர்ஸ் ஃபார் டிசைன் மேக்கிங். ஓகே, ஸோ இது இந்த சின்ன செட்டப் பண்ணி பேட்டன்ட்டும் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ இனிமே எந்த லூம் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவருக்கு பைசா போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன, இது பெரிய செலவும் இல்லை, பெரிய ப்ராசஸும் இல்லை, பட் ஐடியா தான் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதனால அந்த அசாம் ரீஜன்ல இருக்கிற வீவர்ஸ் எல்லாமே தேர் ஹாப்பி. இது ஒரு இன்னோவேஷன். பைஃபேப் ஹேண்ட்லூம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்த பின்னாடி வி கேன் டிஸ்கஸ் பைஃபேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இட் சேஸ், ஓகே, இது வந்து நேரோ வித் ஃபேப்ரிக் பண்ணணும்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற லூம்ல வந்து நம்ம நேரோ வித் ஃபேப்ரிக்னு என்னது, இப்போ நான் 40 இன்ச்சு லூம் வித் இருக்கு, பட் நேரோ வித் ஃபேப்ரிக் வந்து 20 இன்ச்சு தான் இருக்கு அப்படின்னா மீதி ஏரியாலாம் வேஸ்ட் தான். ஓகே, அப்போ வந்து அந்த மீதி பார்ட் ஆஃப் த லூம்லாம் வந்து சும்மா தான் இருக்கும். ஒன்லி ஐ எம் கோயிங் டு மேக் 20 இன்ச் வித் ஆஃப் த ஃபேப்ரிக். அதுக்கு என்ன பண்ணாங்க, அதே லூம்ல 2 நேரோ வித் ஃபேப்ரிக். ஏன்னா என்ன ப்ராப்ளம், செல்வேஜ் வந்து இப்ப ஒரு லூம்ல என்ன செல்வேஜ் அர்த்தம், வாரத்துல வருது. ஓகே, அப்போ நாம வந்து எதனால வந்து 2 நேரோ வித் ஃபேப்ரிக் வீவ் பண்ணல, செல்வேஜ் இஷ்யூஸ் வரும். 2 சைடுமே வந்து க்ளோஸ் ஆகாது. ஒரு சைடு தான், இந்த சைடு அந்த சைடு க்ளோஸ் ஆகும், மீதி சென்டர்லெஸ் க்ளோஸ் ஆகாது. சப்போஸ் ஐ எம் கோயிங் ஃபார் 2 நேரோ வித் ஃபேப்ரிக் இந்த எக்ஸிஸ்டிங் லூம்ல 2 நேரோ வித் ஃபேப்ரிக் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல செல்வேஜ் இருக்கும், ரைட் ஹேண்ட் செல்வேஜ் இருக்கும், பட் அதுல ஃபேப்ரிக் இன் பிட்வீன்ல செல்வேஜ் இருக்காது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தே மேட் சம் இன்னோவேஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரே ரூம்ல 2 நேரோ வித் ஃபேப்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ 2 ஃபேப்ரிக்லயுமே செல்வேஜ் வந்துடும். இந்த ஃபேப்ரிக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு செல்வேஜ் வந்துடும், அந்த ஃபேப்ரிக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு செல்வேஜ் வந்துடும். செல்வேஜ் இல்லைன்னா என்ன ஆகும்,
த்ரெட் எல்லாம் அன்ராவல் ஆயிடும். ஸோ வி கேனாட் யூஸ் தட். அதுதான் வந்து இதோட கான்செப்டா. ஓகே, ஸோ இங்க என்ன பைஃபேப் ஹேண்ட்லூம் என்ன பண்றாங்க, தே கோயிங் டு மேனுஃபேக்சர் ஸ்கார்ஃப், மஃப்ளர், மேட்ஸ், நாப்கின்ஸ் அண்ட் டவல்ஸ். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸ் தான். டவல்ஸ்னா பெருசாலாம் ஒரு பண்ண மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி நாப்கின்ஸ்னாலாம் சின்ன சின்ன வித்துல தான் பண்ணோம். டபுள் வித் டெக்னிக், வைடர் லூம் டெக்னிக், 2 வார்ப்ஸ் ஆன் சேம் பீம். அதே இப்போ 2 வார்ப், இங்க ஒரு கலர் போட்டுக்கலாம், அந்த ஒரு கலர் போட்டுக்கலாம். ஓகே, 2 வார்ப், 3 ஷட்டில் பாக்ஸ். அதான் வந்து இன்னோவேஷன் இங்க. ஓகே, நார்மலா எத்தனை ஷட்டில் பாக்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஒரு ஷட்டில் பாக்ஸ், ரைட் சைட்ல. ஸோ அது வந்து லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல மூவ் ஆகும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் மூவ் ஆகும், அந்த பேர்ன். ஓகே, இப்போ என்ன பண்ணாங்க, இன்பிட்டின்னு ஒரு ஷட்டில் பாக்ஸ் வச்சுட்டாங்க. லெஃப்ட்ல இருந்து மிடிலுக்கு வரும், அது வந்து அடுத்தது அதை புஷ் பண்ணி அது வந்து அடுத்த கார்னருக்கு போயிடும். அங்கிருந்து வரும்போது அது மிடிலுக்கு வரும், அது வந்து இது இம்பாக்ட் பண்ணி இது அடுத்த கார்னர். ஸோ அந்த 3வது ஷட்டில் பாக்ஸ் வந்து சென்ட்ரல் வச்சாங்க. ஸோ அப்போ 3 பிக்கர்ஸ். ஓகே, 3 பிக்கர் இருக்கும். ஸோ டேக் அப் லெட் ஆஃப் மோஷன் லேட்டஸ்ட் லே. ஸோ இதனால என்ன ஆகுது, we can get selvages on the both the side of the fabric, and we can make double narrow width fabric, 2 narrow width fabric in the same loom. அதான் வந்து by 2 by fab handloom. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் தான். ஓகே, இது நமக்கு தோணாதுன்னு இல்லை, போய் அந்த லூம்ல உட்காந்து ஸ்டடி பண்ணா நமக்கே தோணும். பட் அதை வந்து யாரோ ஒருத்தர் எடுத்து அதை வந்து பண்ணி மார்க்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கும் போது ஒய் வி காண்ட் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். இப்போ இது அனதர் இன்னோவேட்டிவ். இது பார்க்கலாம், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்குறேன். சைக்கிளிங் ஹேண்ட்லூம். ரீசெண்டாக நேற்று தான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஐ காட் திஸ். ஐ வில் கிளிக், எது வீடியோ வருதான்னு பார்ப்போம். விசிபிள் அது? Hello. Yes, sir. Okay. So see this. Yeah, it's visible, sir. ஸோ இந்த லூம்ல பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங், பிக்கிங் அண்ட் பீட் அப், இது மூணுமே வந்து ஒரு சைக்கிள் பெடல் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம வந்து நார்மலா என்ன பண்ணுவோம், 2 லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த பெடலை ப்ரெஸ் பண்றது கான்செப்டை சைக்கிள் வீல அந்த பெடலை கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணும் போதே அந்த மோஷன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகி செட்டிங் அண்ட் பிக்கிங் பீட்டப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி அவர் செட் பண்ணிட்டாரு. இதுவும் வீவர் தான். ஓகே, ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற அவங்களுடைய இதுக்கு ஏற்ற நீடுக்கு ஏற்ற தே ஆர் சேஞ்சிங் தேர் லூம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் ப்ராஜெக்ட் பண்ணா நிறைய பண்ணலாம். அவங்க நாலேஜுக்கு அவங்க அறிவுக்கு இவ்வளவு பண்ணும்போது, நீங்க 3 வருஷம் கோர்ஸ் பண்றீங்க, நிறைய உங்களுக்கு எக்ஸ்போசர் இருக்கு, நீங்களாம் போகும்போது இன்னும் இதோட நல்லா பெட்டராகவே பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ காமிச்சேன் நான். Okay. Now, another important thing, handloom startups. Screen visible? No, sir. Visible இல்லையா இப்போ? இப்போ விசிபிளா? Yes, sir. Yes, sir. Visible, sir. ஹேண்ட்லூம் ஸ்டார்ட் அப் தெரியுதா? Yes, sir. ஓகே, ஃபைன். ஓகே, திஸ் ஹேண்ட்லூம் ஸ்டார்ட் அப்ஸ்ங்கிற வேர்டு இப்போ நவடேஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ங்கிறது என்ன சொல்றது, புதுசா ஒரு இன்னோவேட்டிவா பிசினஸ் ஆரம்பிக்கிறது. ஓகே, நம்ம எதை ஸ்டார்ட் அப் சொல்லுவோம்னா, லைக் பிளிப்கார்ட், அமேசான், இவங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க இல்லையா, 10 அடிக்கு ஒரு சின்ன ரூம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா, பட் மாஸ் ரீச், மாஸ் ப்ராஃபிட் எடுத்தாங்க இல்லையா, அதுதான் ஸ்டார்ட் அப்ங்கிறோம். சம் இன்னோவேட்டிவ் ஐடியா
வித் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீச் வந்து பெருசா இருந்தா அதுதான் ஸ்டார்ட் அப்ங்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்லூம் ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நவடேஸ் பீப்புள் ஆர் திங்கிங் ஆஃப். ஸோ அங்கே தான் நாமளும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ என்ன அங்கே சொல்ல வராங்க, யூனிக் டிசைன். அதாவது இந்த ஸ்டார்ட் அப்போட அப்ஜெக்டிவ் ஆர் என்ன, எதுக்காக ஹேண்ட்லூம் போறோம், யூனிக் டிசைன். அது வந்து வேற எந்த லூம்லயும் ரிப்ளிகேட் பண்ண முடியாது, அதனால ஹேண்ட்லூம் போறோம். லோ கேபிட்டல் இன்டென்சிவ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, பவர், எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் தேவையில்லை. எக்கோ ஃப்ரெண்ட்லி மேனுஃபேக்சரிங், அங்கே போயிட்டு நான் நிறைய என்ன சொல்றது இதை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண போறதில்ல. நேச்சுரல் ப்ராடக்ட்டும் நேச்சுரல் இதை வச்சு பண்றது எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஃபிளெக்சிபிள் அண்ட் வெர்சடைல். ஓகே, நாம ஸ்டைலை மாத்திக்கலாம், வெரைட்டி மாத்திக்கலாம். ஸ்கில் டிரான்ஸ்ஃபார்ம் ஜெனரேஷன். ஸோ நமக்கு தெரியும் 100 வருஷமா 200 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அந்த நியூ இதுக்கு. மேக் இன் இந்தியா, நவடேஸ் கவர்மெண்ட் வந்து மேக் பிராண்டிங் இந்தியா, மேக்கிங் மேட் இன் ஜப்பான், அந்த மாதிரி மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட தாட் அப்படிதான் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு பிராண்ட் அவர் செல்ஃப். நாம நாளைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்வேல் பண்ணணும் அப்படின்னா we have to make brand ourselves. அதான் மேக்கிங் இந்தியா. ஸ்கில் இந்தியா, எல்லாரையும் ஸ்கில், அதாவது ஹியூஜ் மேன் பவர் இருக்கு இந்தியாவில், 130 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, பட் ஸ்கில் கிடையாது. அதனால தான் வந்து கவர்மெண்ட் லாட் ஆஃப் ஸ்கில் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. PMKVYங்கிறாங்க, அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அந்த மாதிரி கொண்டு வந்து that enhance the skill of the common people. இ-காமர்ஸ்னு அர்த்தம் we are doing business through internet. அதான் இ-காமர்ஸ்ங்கிறோம். ஓகே, இப்போ நவடேஸ் நான் வந்து உட்காந்த இடத்துல இருந்து எல்லாமே பண்ணலாம். அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ், அதெல்லாம் ஸ்டார்ட் அப்க்கு வேணும். ஓகே, சோசியல் மீடியா வெரி வெரி எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். நம்ம ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்றதுக்கு நவடேஸ் அத்தனை சோசியல் மீடியா இருக்கு. பிளிப்கார்ட்ல இருந்து, அமேசான்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து, so many social media there. So marketing become easy. இன்டகிரேட்டிங் கிளஸ்டர்ஸ், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து குஜராத் வரைக்கும் எல்லாமே இன்டகிரேட் பண்றதுக்கு இப்போ now பாசிபிள். கன்சல்டேஷன் ஆஃப் ஹேண்ட்லூம் எக்கோ சிஸ்டம். ஸோ இது கன்சல்டேஷன், இது ஸ்டில் வி ஆர் லேக்கிங். நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியல. ஓகே, அது வந்து அதை பண்றதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் வேணும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இதுல ஐ கிவ் சம் ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டார்ட் அப் இப்போ பீப்புள் வாட் ஆர் டூயிங் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ போயிடலாம். திஸ் இஸ் எத்திகஸ் பிராண்ட். வீடியோ பார்த்துட்டு வி கேன் டிஸ்கஸ். ஸோ
அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பியூட்டிஃபுல் வீடியோ. தே ஆர் மேக்கிங் ரெயின்போ சாரீஸ் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ எல்லாமே பண்ணதெல்லாம் ஹேண்ட்லூம்ல தான். பட் த வே தே ஆர் ப்ரெசென்டிங், த வே தே மேக்கிங் த கலர்ஸ் இன்ட்டு சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாரீஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து 10,000க்கு மேலே விற்றுலாம். ஓகே, இன் அப்ராட்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. ஓகே, ஸோ தட் கைண்ட் ஆஃப் நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் கஸ்டமர் என்ன நீட் பண்ணுவா, லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ராடக்ட் பண்ணா வி கேன் மார்க்கெட் அவர் ப்ராடக்ட் வித் ஹியூஜ் ப்ராஃபிட் வச்சு மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இயர் சி எத்திகேஸ் பிராண்ட், இது வந்து யாரோ பண்ணது கிடையாது. இஸ் அப்பாச்சி காட்டன் சொல்லிட்டு ஃப்ரம் பொள்ளாச்சி. ஓகே, பொள்ளாச்சியில் தேவ் என்ன சொல்றது, தே ஆர் காந்தியன் ஃபேமிலி. மாணிக்கம் அண்ட் இஸ் வைஃப் வேலு நாச்சியார், தே ஆர் ஸ்டார்டட். அவங்க ட்ரெடிஷனலாக அந்த பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்து he did his course in US அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு உள்ள இந்தியா வந்தப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட். ஏன்னா அந்த ரீஜன்ல பொள்ளாச்சி அந்த மாதிரி ரீஜன்ல வீவர்ஸ் அதிகம். ஓகே, அந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸ் அதிகம். ஸோ தே ஆர் டூயிங் திஸ் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்லூமை ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் திஸ் எத்திகேஸ் பிராண்ட். ஓகே, ஃபுல்லாக ஆர்கானிக். அவங்க பண்ற அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாமே ஆர்கானிக் காட்டன் அவங்களே க்ரோ பண்றாங்க. தே ஹேவிங் லாட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஆர்கானிக் காட்டன் க்ரோ பண்ணி அவங்களே ஒரு ஃபேஷன் பிராண்ட் கிரியேட் பண்ணி, தட் இஸ் கால்ட் எத்திகேஸ் பிராண்ட். ஓகே, அவங்க என்ன பண்றாங்க யூனிக்கா, இந்த வீவர்ஸ் வந்து தறி நேரம் தானே அப்படின்னு பாக்குறது இல்லை. தே ஆர் கிவிங் சர்டன் நேம், ஆர்டிசியன்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும் ஒரு இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பண்ற டிசைனு இதுக்கெல்லாம் வந்து இதாக பண்ணாங்கன்னா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி தான் மார்க்கெட்டிங்கே பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீவர் இந்த டிசைன் கிரியேட் பண்ணாங்க, இவர் பண்ண ப்ராடக்ட் இது. அப்புறம் அவரையே சம்டைம்ஸ் நான் ரீசெண்டா ஒரு லாஸ்ட் வீக் நான் இது கோ த்ரூ பண்ணும்போது சம் டிசைனர் ஃப்ரம் ஜப்பான் கேம் டு நார்த்தில் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கே வீவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒண்டர்ஃபுல் டிசைன்ஸ்லாம் இருக்கு, பட் எக்ஸ்ப்ளோர் ஆகலன்னு சொல்லிட்டு ஈ மேட் எ ஃபேஷன் ஷோ. அண்ட் யார் அந்த வீவர்ஸோ அவங்கள மேட் பண்ணதையே அவங்களே போட சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் ஷோ கிரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி லாட் ஆஃப் மார்க்கெட் சி கிரியேட்டட். ஸோ அந்த மாதிரி இயர் ஆல்சோ திஸ் அப்பாச்சி காட்டன் இந்த வீவர்ஸ் வந்து ஆர்டிசன்ஸை மாற்றி அவங்க பிராண்ட்ல அவங்க இதில் ப்ரொமோட் பண்றாங்க. திஸ் வீவர் மேட் திஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரொமோட்டிங் ஆர்டிசன்ஸ். அதாவது தறி நெய்யறவன்னு சொல்லிட்டு கேவலமா பாக்குறதுல தே ஆர் கிவிங் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் வீவர்ஸ். ஓகே, ஸோ அப்போ சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் வீவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ வீவர்ஸ் வந்து கெட்டிங் ப்ரைட் அண்ட் வீவர்ஸ் லவ் டு டு த ஜாப் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் காஸ்டா என்னது அந்த வாழ்வாதாரம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தே ஆர் மார்க்கெட்டிங் தேர் ப்ராடக்ட் இன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், எல்லாமே வந்து ஆன்லைன்ல பண்றாங்க. ஸோ இது ரீச் அதிகமா இருக்கு, கஸ்டமர்ஸ் கம்மியா இருந்தாலும் ப்ராஃபிட் அதிகம் அண்ட் வீவர்ஸ் இஸ் பெனிஃபிட்டட். அவங்க நெய்யற அந்த சேலரிக்கு வந்து நார்மலாக ஒரு சேலரி நெய்யறாங்க 400 ரூபா தராங்கன்னா இந்த மாதிரி பிராண்ட் கிரியேட் பண்ணி பண்ணும்போது அந்த ஒரு வீவருக்கு வந்து 1500 ரூபா 2000 ரூபா ஒரு சேரிக்கு போகும். ஸோ திஸ் ஆல் குட் ஃபார் அவர் சொசைட்டி. ஓகே, அந்த மாதிரி பிராண்ட் இவங்க பண்றாங்க. அண்ட் அனதர் கரகிரி, see the people, டாக்டர் அமோல் பத்வாரி அண்ட் பல்லவி, both are husband wife. பூனேல, ஓகே, பூனேலையும் சம் வீவிங் கிளஸ்டர் இருக்கு. ஓகே, தே ஸ்டார்டட் திஸ் வித் 5. அவங்க ட்ரெடிஷ்னலி வீவிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டிலாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எஜுகேஷன்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து தே கம் டு தேர் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஒரு 5லேருந்து 150 வீவர் ஒர்க் பண்றாங்க. ஓகே, தே ஆர் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் காஞ்சிவரம், பைத்தானி, இர்கால், பதஞ்சு அண்ட் ஆல்சோ ஆஃபர் டிசைனர் அனார்கலி. ஓகே, ஸோ அவங்க ப்ரைஸ் பாருங்க, 2500லேருந்து 30,000 வரைக்கும் ஹேண்ட்லூம் சாரீஸை மார்க்கெட் பண்றாங்க. சங்கீதா அவங்க மியூட் பண்ண சொல்லுங்க. ஓகே, so they are opening their outlets in tier 2 and tier 3 cities. Okay, a digital presence across India, eyeing an international client, 5 crores turnover in 2019. So சின்னதா ஆரம்பிச்சாங்க, they are now turning 5 crores turnover. சரி, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் போறாங்க. அண்ட்
அவங்க வந்து எல்லாமே பண்றது எல்லாமே ஆன்லைன்ல. அண்ட் மீதி எல்லா டவுனுக்கும் மேஜர் சிட்டிக்கும் அவங்க ஷோரூம் ஓப்பன் பண்றது பார்த்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் கரகரி. ஓகே, திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப். உட்டன் லேண்ட் இது சென்னையில் நம்ம அஞ்சு ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் 2012. இவங்க கான்செப்டை வந்து இன்ஸ்டாகிராம் வழியா மார்க்கெட் பண்றது. ஓகே, டைரக்ட் மெசேஜ் கஸ்டமர்கிட்ட வந்து டைரக்டா வாங்கிக்கிறது. 5 crore டர்ன்ஓவர் நெக்ஸ்ட் 5 years பிளான் பண்றாங்க. 25 பேர் ஒர்க் பண்றாங்க. ஓகே, இன்க்ளூடிங் வீவர்ஸ், கரிகார்ஸ் அண்ட் ஹேண்டர்ஸ். எக்ஸ்பேண்ட் அக்ராஸ் இந்தியா நவ். ஓகே, இவங்க கான்செப்ட் பாருங்க. இருக்கிற அந்த வீவர்ஸ் அந்த ரீஜன்ல இருக்கிற ட்ரெடிஷனை யூஸ் பண்ணி தேர் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாக் பிரிண்டிங் கைண்ட் ஆஃப் சாரீஸ். ஓகே, அவங்க பிராண்ட் வந்து உட்டன் லேண்ட். இந்திய லூம்ங்கிறது வந்து ஃபவுண்டட் இன் 2018. ஓகே, ஆன்லைன் பிராண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆஃப்லைன் ஒரு ஹோம் பேஸ்ட் ரீசெலர் வச்சு பண்றாங்க. 12 member டீம் தான். ஓகே, they are unique in making this kind of organza silk hand printed saree. அது வெயிட் வந்து 200 கிராம் தான் இருக்கும். ஓகே, எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க ஒரு சாரிக்கு? மினிமம் 4,500 to 18,000. சில்க் சாரி தான், ஆர்டினரி சில்க் சாரி, வெயிட் கம்மியா இருக்கும். ஓகே, பட் அவங்க மார்க்கெட்டிங் அண்ட் டிசைன் வந்து மேக்கிங் தட் மச் பிரைஸ் தான். ஓகே, 30% growth தான். அண்ட் they have having like another showroom in Bangalore, Delhi, Mumbai and Hyderabad. Okay, so these are the schemes for handloom. நிறைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கு போய் சேரணும். கிளஸ்டர் டெவலப்மெண்ட், அப்புறம் ரிஃபார்ம் அண்ட் ரிஸ்ட்ரக்சரிங் பேக்கேஜ், ஏதாவது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு லேண்ட் சப்ளை, அதான் சொன்ன ரா மெட்டீரியல் சப்ளை ஸ்கீமு. அப்புறம் கிளஸ்டர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல தான் வந்து ரொம்ப பாவர்ட்டி. ஸோ அதனால தனி கிளஸ்டர் அங்கே இருக்கு. வெல்ஃபேர் ஸ்கீமு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இதெல்லாமே எல்லாமே இருக்கு. எல்லா பெனிஃபிட்டும் இருக்கு ஹேண்ட்லூமுக்கு. ஓகே, ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தீங்கன்னா nowadays the big giants like Microsoft, Tata எல்லாம் வந்து they are want to do something for handloom industry. They are type to promote the handloom. மெயினாக அந்த ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன். ஏன் இந்த கவர்மெண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன்னா, இந்தியாவில் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க நார்த் ஈஸ்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் வந்து கையெடுத்து கும்பிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா அசாம், ஒடிசா, பீகார் இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் இந்தியாவில மக்கள் இருக்காங்களா அப்படின்னு தெரியும். ஓகே, ஒண்ணுமே இல்லாம, ஒரு வேலைக்கு சோறு இல்லாம, எந்த டெவலப்மெண்ட்ஸ் இல்லாம, ஸோ அதனாலதான் ஆல் டெரரிஸ்ட் தீவிரவாதிங்க உருவாகிறதுலாம் அந்த ரீஜன் தான். ஸோ தட்ஸ் வை கவர்மெண்ட் ஃபோக்கஸிங் ஆன் மோர் ஆன் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஓகே, ஸோ அங்கே மைக்ரோசாஃப்ட் வந்து ரீவியூ அப்ஸ்கில்லிங், அதாவது வீவர்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தே கிவிங் சம் ட்ரைனிங், பிஸ்னஸ் அண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இங்கிலீஷ் நாலேஜ், அப்புறம் டிசைன் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி, அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் எப்படி பார்க்குறது, மெயில் எப்படி அனுப்புறது, இதெல்லாம் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த வீவர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் அவங்களே செல் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, எல்லாமே டிஜிட்டல் எம்பவர்மெண்ட். ஓகே, எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கிறாங்க. ஸோ நியூ டிசைன் கரிக்குலம் ஃபார் வீவிங் கிளஸ்டர்ஸ் இன் சோட்டுப்பாய், போச்சம்பள்ளி அண்ட் காட்வால் இன் தெலுங்கானா, வாரங்கால் அண்ட் சிட்பை கிளஸ்டர் வில் பி நெக்ஸ்ட் ஒன். ஸோ டாட்டாவும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து இந்த கிளஸ்டர் டெவலப் பண்ணி அங்க இருக்கிற வீவருக்கு இதெல்லாம் டீச் பண்றாங்க. எதை, ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு train them to make good designs, how to train them to access all the online platform like Google, Yahoo, Facebook, social medias, how to market their product through online, இதெல்லாமே பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும் அவங்க மோட்டிவ் கிடையாது. ஸோ அவங்க வந்து அடுத்த அந்த ப்ராஃபிட் பேஸ் வச்சு அடுத்த ரீஜனுக்கு, அந்த அண்டர் டெவலப் ரீஜனுக்கு என்ன பண்றாங்கிறத மேட்டர். ஸோ அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் அண்ட் டாடா ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஒர்க். ஸோ ஓகே, ஸோ ஹேண்ட்லூம் செக்டரை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபுல்லா வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணிடணும். ஓகே, எல்லாமே இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து டிஜிட்டலைசேஷன் சொல்லி இப்போ எல்லாமே ஆன்லைன்ல பண்றோம் இல்லையா, கேஷ் எடுக்கிறது போடுறதுல இருந்து எவ்ரி திங் பிகம் ஆன்லைன் போது ஹேண்ட்லூமே வந்து எல்லாமே ஆன்லைன்ல பண்ணியாச்சுன்னா வீவர்ஸ் உட்காந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் வந்து எங்க வேணா மார்க்கெட் பண்ணலாம். ஓகே, MOS with e-commerce retailers very important. ஓகே, e-commerce retailers நமக்கு தெரியும், ஃபிளிப்கார்ட், அமேசான், நிறைய க்ளோத்திங்க்கு தனி இ-காமர்ஸ் சைட்லாம் இருக்கு. ஸோ அவங்க கூட விஏஎஸ் வந்து MOE போட்டுக்கணும். ஓகே, அப்படி போட்டாச்சுன்னா their product directly go to them
அண்ட் பேட்டன்டிங். ஏதாவது டிசைன் பண்றோம், புதுசா பண்றோம்னா உடனே பேட்டன் பண்ணினா அடுத்தவங்க காப்பி பண்ணிட்டு அவன் எடுத்துட்டு போயிடுவான், அப்ப நமக்கு லாஸ். ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், பிரைவேட் ஆகட்டும், தே ஹேவ் டு கிவ் மோர் மணி டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டிசைன்ல வந்து நம்ம ட்ரெடிஷனல் டிசைனே வச்சுக்க முடியாது. ஓகே, இப்போ ரைட் ட்ரெண்டி கஸ்டமர் யாரு, இப்போ இருக்கிற யூத் பாப்புலேஷன் யாரு, இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விரும்புறாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்லாம் மாடிஃபை பண்ணும். அதுக்கு தான் டிசைனர் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணா யார் வேணா எவ்வளோ வேணா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஆர் குட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் வேல்யூ. ஓகே, நான் இப்போ ஒரு ஆர்டினரி தோத்தி பண்றதுக்கும் அதுலேயே ஹேண்ட்லூம்ல இப்போ 7 ரெயின்போ கலர்ஸ் மாதிரி ஒரு சாரீ பண்ணுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ தோத்தி பண்ணா 100 ரூபாய்க்கு போகும். அந்த மாதிரி சாரீ அதே காட்டன் மெட்டீரியல் தான், பட் சம் இன்னோவேஷன்ஸ் கிரியேட்டிவிட்டி பண்றதுனால 5000 ரூபாய்க்கு சாரீ விற்பேன். ஓகே, தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஷுட் பி ஹேப்பன் இன் அவர் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி. ஓகே, அதுக்கெல்லாம் யாரை நம்ம பிலீவ் பண்ணோம்? த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ முடிச்சிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு put their efforts on this region, on this area. So அந்த மாதிரி பண்ணா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே grow ஆகும். So that's all about my presentation. So these are the books I have published so far. One is on fashion marketing management, industrial engineering apparel production, home furnishing. Another book on apparel quality management under press. Okay, இதெல்லாம் வந்து. So this is my contact number, email ID.